அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஸோ பரீட்சை எழுதுகிற எல்லாரும் இந்த வீடியோவை கவனமாக பார்த்துக்கொள்ளுவோம். இந்த வீடியோவில் சொல்ல போகிற பிள்ளையால் ஷார்ட்கட்னு சொன்னால் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா சமன்பாடுகளையும் மொத்தமாக சொல்லணும். எக்ஸாம் பேப்பரில் சில நேரம் சில கேள்விகளுக்கு இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண வேண்டிய சமன்பாடுகள் சரிதானே. அப்போ நான் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா சமன்பாடுகளையும் தொகுத்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த வீடியோ கொஞ்சம் மற்றவங்களும் தெரியப்படுத்திக் கொள்ளுங்க, அவங்களும் படித்து அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும். நம்முடைய கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதக்கூட முதலாம் கேள்வியின் 50ஆம் கேள்வி ஓடரில் எழுதணும் அவசியம் இல்லையா. நீங்கள் கூட்டு கேள்வி செய்யலாம் முதல்ல, பிறகு 30லிருந்து 40 வரைக்கும் கேள்வி செய்யலாம். அதுக்கு பிறகு தான் 1லிருந்து 30க்கு வரலாம். அல்லது முதல் 10 செய்யலாம், பிறகு கூட்டு கேள்வி செய்யலாம், பிறகு 31 40. கவனமாக இருக்கணும். இந்த 31லிருந்து 50ஆம் கேள்வி வரைக்கும் கணக்கில்லை தானே, அதெல்லாம் வசன மொழிநடை தானே, அதெல்லாம் செய்யக்கூட கொஞ்சம் நிதானமாக அதை நேரத்தை செஞ்சு கொள்ளுங்க சரிதானே. அடுத்தது இந்த நேரம் எடுக்கிற ஃபிசிக்கல் கேள்வி, நேரம் எடுக்கிற கணக்குத்தான் செஞ்சு பார்க்கணுங்கிற இந்த அயன் சமநிலை, இரசாயன சமநிலை, அவத்தை சமநிலை, இயக்கவியல், அதே மாதிரி எலக்ட்ரோ அவ்வளோ கஷ்டமாக கேள்வி வாரல. கல்குலேஷன், இந்த 5 பகுதியில் வார கேள்வி சுருக்கலோடு வார கணக்கு செய்யக்கூட அதை கொஞ்சம் நிறுத்தி போட்டு இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ப்ரிஃபரன்ஸாக முன்னுக்கு செஞ்சு போட்டு பிறகு அதை செய்யுங்க சரியா. இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் முதல்ல செய்யுங்க, பிறகுதான் கடைசியில் மற்ற கேள்வி செய்து கொள்ளுங்க. ரைட், இப்போ நான் ஆரம்பித்து கொள்கிறேன். முதலாவது மகன் கெமிஸ்ட்ரியில் நான் பின்னால் இருக்கிற செக்ஷன் இந்த வாரம் இந்த 14ஆம் அலகு வாரனா, இந்த 14ஆம் அலகு 14 அலகு 14 இந்த சூழல் மாசடைதல் என்ற ஒரு பகுதி இருக்குதானே மகன். சூழல் மாசடைதல், இந்த சூழல் மாசடைதலில் நீர் மாசடைதல் என்ற ஒரு பகுதி இருக்குது. நீர் மாசடைதல் என்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த நீர் மாசடைதல் இந்த முறை எதிர்பார்க்குற எல்லாரும் இல்லை, நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு கேள்வி என்னென்னா, இந்த நீர் மாசடைதலில் இந்த நீரை, அதாவது நீரின் வன்மை, அப்போ நீரின் வன்மைக்கு ஒரு சமன்பாடு இருக்குது, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்களா. நீரின் வன்மைக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. நீரின் வன்மையை துணிவதற்கான ஒரு சமன்பாடு இருக்குது. 2010ஆம் ஆண்டு வந்து 2003ஆம் ஆண்டு வந்து, அதாவது நீரின் வன்மைங்கிறது அந்த நீருக்குள்ள கரைஞ்சிருக்கிற கல்சியம் கார்பனேட்டோட பிபிஎம் அளவு விளங்குதா. இந்த கல்சியம் கார்பனேட்டோட பிபிஎம் கணிக்கணுமெண்டா அந்த மாதிரிக்குள்ள இருக்கிற கல்சியம் 2+ செறிவு இருக்குதானே. இந்த கல்சியம் 2+ செறிவை மோல் டெசிமீட்டர் -3 கணிச்சு வாரவிடைய 10⁻³ அடுக்கால பெருக்கினவன்னு சொன்னால் என்ன வரப்போகுதாம், மில்லிகிராமு. கவனமா தர 100 கிராம் மோல் -1. கவனமாக பாருங்களேன், இந்த செறிவை இவரால் பெருக்கக்கூட மோல் -1 வெட்டுப்பாடு கிராமில் வரும். அப்போ பிரிச்சமெண்டா அப்போ ஒரு பிபிஎம்ங்கிறது என்ன வரப்போகுதாம், ஒரு பிபிஎம்ங்கிறது மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 வரும். 2010ஆம் ஆண்டு வந்த கேள்வி. நீர வன்மையண்டா கரைசலுக்குள்ள கல்சியம் 2+ செறிவை கண்டுபிடிக்கணும். ரைட், அதே மாதிரி கேளுங்க. இந்த விங்க்லர் முறை என்ற சமன்பாடு இருக்குதுல்ல, விங்க்லர் முறை. இந்த விங்க்லர் முறை இது 1வது சமன்பாடு, 2வது சமன்பாடு விங்க்லர் முறைன்னு படிச்சிருப்போம். நீருக்குள்ள கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் அளவை துணிகிற சமன்பாட்டில் கவனமாக கேளுங்களா. அந்த சமன்பாட்டில் ஆக்சிஜன் வாயு தோன்றி இருக்கும். ஆக்சிஜன் வாயு கரைஞ்சி உருவாகிற MnO2 இருக்கு தானே, உருவாகிற MnO2 அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் அயடீனோட நியமிச்சு அந்த பாரத தயோசல்ஃபேட்டோட நியமிச்சு கொள்ளுவோம். கவனமாக பாருங்களா. கேள்வியில் ஆக முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, நீருக்குள்ள கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் வாயுட அளவை நாங்கள் எதில் கணிக்கணுமா, பிபிஎம்ல கணிக்கணும். அந்த பிபிஎம் என்ன இருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். 6 தொடக்கம் 9 பிபிஎம் வரை இருக்கணுமா. நீருக்குள்ள கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் அளவை துணிகிற ப்ராக்டிக்கல் விங்க்லர் முறை கட்டாயம் தெரிஞ்சு கொண்டு போங்க. ஸோ இவரை பிபிஎம்ல துணிவதற்கு எங்களுக்கு கேள்வியில் தயோசல்ஃபேட்ட செறிவு தெரியும். என்ன தயோசல்ஃபேட்ட செறிவும் கனவளவும் தெரிஞ்சால் இவரை மோளை காணலாம். கெமிஸ்ட்ரி சொல் தயோசல்ஃபேட்ட மோல் இருக்குதானே, அவரை மோலுக்கும் ஆக்சிஜன் மோலுக்குமான, இங்கே பாருங்களா, தயோசல்ஃபேட்ட மோலுக்கும் ஆக்சிஜனுக்குமான பீசமானம் 1:4 மாறி சொல்லாது. தயோசல்ஃபேட் தான் 4 மடங்கு 4, ஆக்சிஜன் 1 இருக்கணுமா. தயோசல்ஃபேட்டுக்கும் ஆக்சிஜனுக்குமான பீசமானம் 4:1. இப்போ அடிக்கடி MCQல வார ஒரு முக்கியமான கேள்வி, தயோசல்ஃபேட்டுக்கும் ஆக்சிஜனுக்குமான பீசமான குணம் 2 சமன்பாடை சொல்லி தந்துட்டு. ரைட், அடுத்தது கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளையால். இந்த எலக்ட்ரோன்ற பாடம் இருக்கு தானே.
இந்த எலக்ட்ரோ 14ஆம் அலகு நான் ரிவர்ஸா வாரலாம் அலகு 13 அலகு 13 எலக்ட்ரோன்ற பாடம் எலக்ட்ரோன்ற பாடத்தில் எல்லாருக்கும் பொதுவாக தெரிய வேண்டிய சமன்பாடு என்ன E பை கலம் அதாவது கலத்தின் மின்னியக்க விசை இருக்குதானே E பை கலம் சமன் E பை கத்தோட் E பை கத்தோட்டில இருந்து E பை கத்தோட்டில இருந்து E பை அனோட்டை கழிக்கணும் விளங்குதா கத்தோட்டில இருந்து அனோட்டோட பெருமானத்தை கழிக்கணும் அனோட்டோட மின்வாய் அழுத்தத்தை கணிக்கணும் இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சமன்பாடு இல்ல கத்தோட்ல இருந்து அனோட்ட பெருமானம் கணிக்கணும் அதே மாதிரி ஃபரடே சொல்லித்தாரார் என்ன ஃபரடே சொல்லித்தாரார் Q சமன் IT அதாவது ஐங்கிறது இது செகண்ட் அளப்பம் இது குலோம் செகண்ட் -1 அளப்பம் இது குலோம் அளப்பம் அதாவது பொதுவாக மின்கணியம் மின்னோட்டம் நேரத்தை கணிக்கிறது அதே மாதிரி ஃபரடேயோட விதி என்ன M சமன் M என்றா படியிற வீழ்படிவாகிற திணிவு அந்த மின்கணியத்திற திணிவு அந்த உலோகத்திற வாயுட திணிவு சமன் E தீட்டா E என்று சொன்னால் மின் இயக்க விசை அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸ்மால் ஈங்கிற என்ன வரப்போதா உங்களுக்கு தெரியும் மகன் என்ன வரும் என்று சொன்னால் இந்த M சமன் E தீட்டா தானே அதே மாதிரி இதிலிருந்து M சமன் என்ன வரப்போதாம் ஸ்மால் E இன்டு இடமனே ஸ்மால் E இன்டு IT அதாவது Q சமன் IT விளங்குதா M சமன் ஸ்மால் அதாவது ஈங்கிறது என்னன்னு சொன்னால் ஸ்மால் ஈங்கிறது என்னன்னு சொன்னா கவனமா கேட்டுக்கொள்ளுங்க நரிக்கிற ஈ என்று சொன்ன என்னையா இதுல சார் அதான் என்ன சொல்ல போறாங்க சார் வழன் அதில் நாங்கள் சொல்லுவோம் ஈ என்று சொன்னா அதுல மின் இயக்க விசை E கேபிட்டல் E ஓவர் F இன்டு IT அதாவது E என்று சொன்னா இவர் அணுத்துணிவுன்னு சொல்லலாம்ல E கேபிட்டல் E ஓவர் IT அப்ப நான் அந்த சமன்பாட்டில் F ன்னு சொல்றது ஃபரடே மாறிலி அப்போ ஒரு ஃபரடே 96,500 குலோம் நாங்கள் செலுத்தினோம்டா இவிடத்த வாரது மின்னியக்க விசை இந்த கேபிட்டல் E படிய போதுல அப்போ நாங்கள் கணிச்சு கொள்ளலாம் அப்போ அதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு சமன்பாடு கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும் அதாவது டெல்டா ஜி பைக்கும் இந்த டெல்டா ஜி பை சமன் என்ன வரப்போகுதாம் -n இன்டு கேபிட்டல் F இன்டு E பை கலம் அதாவது எங்களோட பரீட்சையில சமன்பாட்டை வாய்ப்பு பார்க்க வாரங்க அதாவது ஒரு இரசாயன தாக்கத்தில் மின் பகுப்பு தாக்கத்தில் அலுமினியம் பங்கேற்கக்கூட எத்தனை இலத்திரங்கள் பங்கேற்கு 3 கொப்பரண்டா 2 இலத்திரம் அந்த இலத்திரன்கள் எண்ணிக்கை தர F 2 தர F ஃபரடே மாறிலி அதோட சேர்த்து இதுக்கு பதிலாக நான் சொல்லுவேன் என்ன நாங்கள் படிச்சிருக்கோம் இதுக்கு பதிலாக என்ன சமன்பாடு படிச்சிருக்கோம் என்றால் டெல்டா ஜி பை சமன் என்ன வரும் என்றால் -k இன்டு E பை கலம் என்று சொல்றோம்ல E பை கலம் அதே மாதிரி நான் ஃபரடேயோட 2வது விதியை சொல்ல கேளுங்க ஃபரடேயோட 2வது விதி என்னன்னு சொன்னால் இந்த சமன்பாட்டை யோசிங்க பார்ப்போம் இந்த சமன்பாட்டில இருந்து ஒரு முடிவெடுப்போம் என்னன்னு சொன்னால் அதாவது இந்த சமன்பாட்டில இருந்து ஒரு முடிவெடுப்போம் என்னன்னு சொன்னால் M சமன் கவனமா கேளுங்க மகன் சரிதானே M சமன் கேபிட்டல் E இன்டு கேபிட்டல் F இன்டு IT எங்களோட சமன்பாடு சொல்றாங்களா ஒரே அளவான மின்கணியம் கவனமா கேட்டுக்கொள்ளுங்க ஒரே அளவான இந்த கேள்வி இன்னும் வந்தில்லை விளங்குதா ஒரே அளவிலான மின்கணியம் அளவிலான Q ஒரே Q பயன்படுத்தப்பட்டா என்ன மாறலி ஒரே Q பயன்படுத்தப்பட்டா E I T மாறலி இல்ல F IT மாறலி F என்றா ஃபரடே அதாவது கவனமா கேளுங்க பிள்ளையால் ஒரே மின்கணியம் பயன்படுத்தப்படும் போது ஒரே மின்கணியம் Q பயன்படுத்தப்படும் போது ஒரே மின்கணியம் ஒரே Q பயன்படுத்தப்படும் போது இந்த M என்ன செய்து கொள்ளும் என்றால் ப்ரொபோர்ஷனல் டு E அப்போ உங்களுக்கு விளங்கணும் இந்த திணிவானது இந்த இரசாயன சமவளவுக்கு சமனாகும் அப்ப நான் சொல்லுவேன் இரசாயன சமவளவு இருக்குதானே மகன் கேபிட்டல் E இருக்குதானடா இரசாயன சமவளவு இருக்குதான் இரசாயன சமவளவு கேபிட்டல் E இரசாயன சமவளவானது
சாரணு துணிவின் கீழ் சாரணு துணிவு அலுமினியம் உண்டா 27 ஓமா இல்லையா? அதன் கீழ் அதை வலுவளவு என்ன? அதுல வலுவளவு வேலன்சி வலுவளவு. அப்ப சாரணு துணிவின் கீழ் வலுவளவு. அப்ப அலுமினியத்தில EN 9 வருமே 27 கீழ் 3 கொப்பர் 63.5 கீழ் 10 31.75. அலுமினியம் என்ன வரும்? இரும்பண்டா அவனோட பெருமானம் 2ஆல் பிரிக்கணும். அப்ப கவனமா கேட்டுக்கொள்ளும். ஹைதரசன் சாரணத்திணிவு அணுத்திணிவு 2 1 கீழ் 1. அப்ப சாரணத்தின் கீழ் வலுவளவு. அப்ப நான் இந்த சமன்பாடுகள் எலக்ட்ரோல பயன்படுத்துற சமன்பாடுன்னு சொல்லி தந்தேன். அப்ப பாருங்களா, இதுல 2 சமன்பாடு, இது 3ஆம் இலக்க 1ஆம் இலக்க சமன்பாடு, இது 2ஆம் இலக்க சமன்பாடு, 3ஆம் இலக்க சமன்பாடு, 4ஆம் இலக்க சமன்பாடு, 5ஆம் இலக்க சமன்பாடு. கவனமா பாரு. இந்த இடத்துல இந்த சமன்பாடை நாங்க எப்படி எழுதலாம்? MA இன் கீழ், கவனமா கேளுங்களேன், EA அல்லாது M அலுமினியத்தின் கீழ் E அலுமினியம் சமன் M செப்புவின் கீழ் E செப்பு சமன் M ஹைதரசனின் கீழ் E ஹைதரசன். கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. சமன்பாட வாய்ப்பு பார்க்குற முறைகள் ஒரு டேர்ம் பேப்பர்ல வந்தது. இந்த சமன்பாடு எப்படி நாங்கள் யூஸ் பண்றது? அப்ப நான் சொன்ன மாதிரி அப்ப இந்த மூலகங்கள சாரண திணிவுகளையும் அப்ப 5வது சமன்பாடு 6ஆம் இலக்க சமன்பாட்டோட M சமன் ET 7ஆம் இலக்க சமன்பாடு. கவனமா பாருங்களேன், 7ஆம் இலக்கம் 8ஆம் இலக்கம் மொத்தமாக இதுக்குள்ள 10 சமன்பாடு. கவனம், எலக்ட்ரோல 8 சமன்பாடுகளை சொல்லித்தந்தேன், 8 ஷார்ட்கட்டை சொல்லித்தந்தேன். இந்த 14ஆம் அலகுல நீர வன்மையில கால்சியம் 2+ செறிவை கண்டுபிடிக்கணும். எப்படின்னு சொல்லி தந்திருக்கிறேன். அதோட சேர அயன்களை வச்சு கண்டுபிடிக்கிறது. HCO3- அயன்களை செறிவை கண்டுபிடிக்கிற சோடியம் கார்பனேட்டை வச்சு விங்க்லர் முறை மூலமாக இருக்கிற ஆக்சிஜன் ppm கண்டுபிடிக்கணும். சமன்பாடு சொன்னேன். தயோசல்பேட்டை வச்சு கண்டுபிடிக்கிறது. எலக்ட்ரோல வர சமன்பாடு. ரைட், விளங்குதோ? ரைட், 10 சமன்பாடை முடிச்சிட்டேன். ரைட், இதில் இருக்கிற ஆக பெரிய ஆளும் நிறைய பேர் இதில் பிளவுற ஒரு ஆள் இவர் தான். இவரை கொஞ்சம் நல்லா படிச்சு கொடுங்க, சரியா? இவரை கொஞ்சம் நல்லா படிச்சு கொடுங்க. பயன் சமநிலையில் எத்தனை சமன்பாடுகள் சொல்ல கேளுங்களா? 1ஆவதுடா இந்த சமன்பாடு எப்படி உடைக்கணும்னு பாரு. 1ஆவது இந்த pHக்கு ஒரு சமன்பாடு இல்லை. pH சமன் என்ன? -log 10 அடிர H+ செறிவு. அந்த செறிவு 10 அடுக்கில் சொல்ல பழகணும் என்ன? ரைட், ஓகே. 2ஆவது சமன்பாடு pH மாதிரி POH காணலாம். POH அதே சமன்பாடு தான். -log 10 OH- செறிவு. அதையும் நாங்கள் 10 அடுக்கலாம் சொல்லி பழகிறது. 3ஆவது சமன்பாடு என்னண்டா KW நீரின் அயன் பெருக்கம். KW சமன் H+ செறிவு தர OH- செறிவா இருக்கும். ஓமா? ஓம். 4ஆவது சமன்பாடு KW நாம யார் சார்பா கதைக்கலாமண்டா KA தர KB, அதாவது அமில கார கூட்டற்பிரிகை மாறிகள் சார்பா கதைக்கலாம். விளங்குதோ? ரைட். 5ஆவது சமன்பாடு என்னன்னு சொன்னால், 5ஆவது சமன்பாடு என்னன்னா 2 அமிலத்தை கலப்பம். நல்லா கேட்டியா? 2 வன்மையான அமிலத்தை, என்ன அமிலம்னு கேடு. 2 வன்னமிலத்தை கலந்தமண்டா விளைவு கரைசல் இருக்கிற வன்னமிலத்திர செறிவு சமன் என்ன? C1V1 + C2V2 இன் கீழ் V1 + V2. அடைய மகன் கவனமா விளங்கியடு. இரண்டும் வன்னமிலங்களாக இருந்த அப்படி கலக்கக்கூட. 6ஆவது சமன்பாடுண்டா 2 மென்மையான அமிலங்களை கலப்போம். இங்க கலந்தது வன்னமிலம். நல்லா விளங்கியடு. சும்மா சமன்பாடை மட்டும் நான் படிக்கிற காலங்களில் அந்த ஃபிசிக்ஸுக்கு ஒரு சின்ன புத்தகம் ஒன்று இருந்துச்சு, ஒரு ரோஸ் கலர் புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்தில் ஃபிசிக்ஸில் சமன்பாடு புத்தகம் ஒன்று இருந்துச்சு. எனக்கு பேர் மறந்துச்சு, ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டு சொல்லிக்கொள்ளுங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு சமன்பாடு புத்தகம் ஒன்று அடிப்பான்னு யோசிக்கிறேன். ஆனால் சமன்பாடுகள் தெரியறதுக்கு முதல்ல என்னத்துக்கு இந்த சமன்பாடு பயன்படுத்தணும்னு தெரியணுமே. ரைட், அப்போ நான் சொன்னதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்களா. அதே மாதிரி பாரு, இவர் ஒரு வன்மையான அமிலத்துக்கு ஒரு மென் அமிலத்தில் இருக்கிற H+ அயன்களுக்கான கோவை இருக்குதானே,
மின் அமிலங்கள் இருக்கிற H+ அயன்கள் செறிவுகளுக்கான கோவையை நாங்கள் என்ன சமன்பாடுல சொல்லுவோம் என்றால் ரூட், அதாவது கே முதலாவது ஒரு மின் அமிலத்திர Ka1C1 + Ka2C2 அதில் அமில கூட்டப்பிரிகை மாறிலி தர அதில் செறிவு தர ஹாஃப். இங்கே பாருங்க அரையாம் அடுக்கு ரூட்டா ரூட். ரெண்டு வித்தியாசம் விளங்குதாடா ரூட் எடுக்கிறது. அதே மாதிரி ஏழாவது சமன்பாடு என்னண்டா, ஏழாவது சமன்பாடு இப்போ நான் இப்படி சொல்ல கேளுங்க. ஒரு மென் அமிலத்துக்கான ஏழாவது சமன்பாடுல மென் அமிலத்துக்கான K8க்கான கோவை என்ன வரும் சொல்லுங்க பாப்பா. மென் அமிலத்திலே K8க்கான கோவை என்ன வருமண்டா மகன், நான் கொஞ்சம் வேகமா போறேன், இதை பார்த்துட்டு போவா. Ka சமன் என்ன வருமா, Ka சமன் H+ செறிவு தர A- செறிவின் கீழ் HA. இந்த சமன்பாடை இன்னும் ஒரு முறையில சொன்னமென்றால் C∝ வர்க்கம் என்று சொல்லலாம். C∝ வர்க்கம் என்று சொல்லலாம். இவருக்கு நாங்க pH எடுத்தோம்டா விளங்குது, நான் சொல்றேன். இவருக்கு நாங்க pH எடுத்தோம்டா pH சமன் இதுக்கு மகன் விளங்குதா, இதுக்கு மைனஸ் பிளாக் எடுத்து pH எடுத்தோம்டா pH சமன் ½ pKa -½ log C. கவனமா விளங்கியது. இந்த சமன்பாடு எங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான சமன்பாடு. இந்த சமன்பாடை நிறுவ சொல்லி கேட்கறது. சமன்பாடை நேரடியாக கேட்டால் நாங்கள் பாடமாக்கிட்டு போறோம், எங்கடா பிள்ளைகள் அடிச்சுட்டு விடுவாங்க, பிரச்சனை இல்லை, சரிதானே, ரைட். அதே மாதிரி எட்டாவது சமன்பாடு இது இது இந்த சமன்பாடுல இது ஒரு சமன்பாடு, தனித்தனியாக தான் சமன்பாடு. இது ஒரு சமன்பாடு, இது ஒரு சமன்பாடு, இது ஒரு சமன்பாடு எடுக்காம மொத்தமாக ஒரு சமன்பாடு எடுக்கிறா. எட்டாவது சமன்பாடு ஒரு காரம், ஒரு NH4OH, ஒரு காரம் NH4OH Kb-க்கான சமன்பாடு என்ன வரும் என்றால் என்ன வரப்போதாம், NH4+ செறிவு தர OH- செறிவின் கீழ் என்ன வரப்போதாம், NH4OH செறிவாக இருக்கும். இவரை நாங்கள் சொல்லுவோம் Kb சமன் C∝ சொல்லுவோம். இந்த சமன்பாடை கொஞ்சம் நல்லா ஞாபகம் கொள்ளுங்க. pH சமன் என்ன வரும் என்றால் pH சமன் கவனமா பாருங்களா, pKw கவனமா பாரு, pKw விளங்குதோ, pKw plus half pKb plus half log C இருக்கு. இந்த சமன்பாடை கொஞ்சம் நல்லா பார்த்து கொள்ளுங்களா, pKb plus half log C. இந்த சமன்பாடை உடைச்சு எழுதலாம். இங்க பாருங்க, இவரை நாங்க Ka சார்பா கதைக்கலாம், இந்த சமன்பாடை வேறு வேறு வழியில உடைக்கலாம், வேறு வேறு வழியை உடைக்கலாம். சமன்பாடுல இந்த அறிக்கிறவர் எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். இவர் எப்படி சொல்லலாம்னு சொல்லி நான் பார்த்தீங்க தானே. இவர் எப்படி சொல்லலாம், pKa plus pKb plus half அப்படி எல்லாம் சமன்பாடை உடைச்சு எழுதலாமா, சமன்பாடை உடைச்சு எழுதலாமா, திரும்பியும் பாருங்களா, ரைட். சமன்பாடை சொன்ன கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க, ரைட். அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள், ஒன்பதாவது சமன்பாடு என்னென்றால், ஒன்பதாவது சமன்பாடு என்னென்றால் இரண்டு, ஒரு மென் அமிலம் ஒரு மென்காரம், ஒரு HA ஒரு NH4OH, ஒரு மென் அமிலத்தையும் ஒரு மென்காரத்தையும் கலக்கும் போது, கவனம், இது எங்களோட பரீட்சையில ஒரு நாளும் நிறுவச் சொல்லி கேட்கல, நிறுவச் சொல்லி கேட்காம சமன்பாடை சாதாரண எழுத சொல்லி கேள்றான். சமன்பாடை நேரடி அப்ளை பண்ணினோம் என்றால் சமன்பாடு சமன் வரப்போதாம் pH சமன் கவனமா பாருங்க 7+ இது பிளஸ் 7+ மைனஸ் இல்லை பிளஸ் ½ இன்டூ பிரக்கெட்டுக்குள்ள pKa-லிருந்து தான் Kb-யை கழிக்கணுமா. அதாவது இந்த பெருமானங்களை யாருலேருந்து யாரை கழிக்கணும், Ka-லேருந்து Kb-யை கழிச்சமண்டா உண்டு. பெருமானங்களை முன்னூறு ½ வரும், பிளஸ் வரணும். சமன்பாடு நிறுவ சொல்லல, ஒன்பதாம் சமன்பாடு. அதே மாதிரி நான் இன்னொரு சமன்பாடை சொல்ல கேளுங்க பிள்ளையாள். 10வது சமன்பாடை சொல்ல, அமில தாங்கற் கரைசலுக்கான சமன்பாடு, அமில தாங்கற் கரைசலுக்கான சமன்பாடு pH சமன் pKa plus log வரும். விளங்குதா, log ஆஃப் என்ன வரும் என்றால் மேலே வாரது கீழே வாரது அமிலமண்டு வந்தா, கீழே வார அமிலமண்டு வந்தா மேலே வாரது இணை மூலமாக இருக்கும், இணை மூலமாக இருக்கும். அப்ப நான் சொல்லியிருக்கேன் HAன்னு வந்தா மேலே வாரது A- இருக்கணும். விளங்குதா, HAன்னு வந்தா மேலே வாரது A- இருக்கணும். 11ஆம் இலக்க சமன்பாடு என்னென்றால் ஒரு காரத்தாங்கற் கரைசலுக்கான சமன்பாடு POH சமன் pKb plus
log of மேல வாரது என்ன வரும் என்றால் இங்க பாருங்களா கீழே வாரது காரம் என்று வந்தா காரத்திர சோடி என்னடா மகன் இணை அமிலம் என்று வரணும். விளங்குதா நான் சொல்வது? காரத்திர சோடி இணை அமிலம் என்று வரணும். 11ஆம் இலக்கு சமன்பாடா இருக்குது. அதே மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கவனிங்க பிள்ளையாள். ஒரு 12ஆம் சமன்பாடு என்னென்றால் ஒரு CH3 கூனா ஒரு கார உப்புட pHக்கான சமன்பாடு நான் பல முறை சொல்லி தந்திருக்கிறேன். ஒரு கார உப்புக்கான pH சமன்பாடு pH இது நிறுவித்தான் கண்டுபிடிக்கிறேன். இருந்தாலும் பாடமாக்கி சொல்றது கேளுங்க. இந்த கார உப்புட pHக்கான சமன்பாடு என்ன வரும் என்றால் கார உப்புட pHக்கான சமன்பாடு pH அது pH வரும். pOH தான் வரணும். pH எடுத்து நிறுவினம்டா pH சமன் half of pKa plus half of pKw plus half log C கவனம். இதே மாதிரி 13 உங்களோட டாஸ்க் கொண்டு தாரணே NH4Cl என்ற ஒரு அமில உப்புட pHக்கான சமன்பாடு என்ன வரும்? pKw log C என்ன தொடர்பு இருக்கும் சொல்லுங்க பாப்போம். வேற சமன்பாட்டை தொடர்புடைமைய இந்த சமன்பாட்டை தொடர்புடைமை தான் எங்களோட நிறுவை சொல்லித்தான் கேட்கறது, நிறுவி காட்டதான் சொல்லி கேட்கறது. இதை நாங்க நிறுவி காட்டாம எப்படி செய்யறது? ரைட். இதே மாதிரி பிள்ளையாள் 14ஆம் இலக்க சமன்பாடை பாருங்க. KSPக்கான சமன்பாடு என்ன வரும்? KSP சமன் இந்த கற்றயண்ட செறிவு இருக்குதானே கற்றயண்ட செறிவிண்ட எண்ணாம் அடுக்கின்டு அன்னயண்ட செறிவிண்ட எம்மாம் அடுக்கு இந்த அயன்களோட செறிவுகள பெருக்கம் தான் KSPக்கான கோவையாக இருக்கும். இதே மாதிரி படிச்சிருக்கும் என்னென்றால் வீழ்படிவு தோன்றுவதற்கு இந்த அயன்களோட செறிவுகள பெருக்கம் இருக்குதானே அயன்களோட செறிவுகள பெருக்கம் Q1 into Q2 அயன்களோட செறிவுகள பெருக்கம் அல்லது பெருக்கம் பெரிதாக சமனாக சிறிதாக இருந்தால் KSPயோட தொடர்படுத்துறது சமன்பாடு. இங்க பாருங்க இവിടുത്തെ எம்மாம் அடுக்கு இവിടുത്തെ எண்ணாம் அடுக்கு வரணும். அயன்களோட செறிவுகளோட பெருக்கங்கள் KSPக்கான கணித கோவை கண்டுபிடிக்கிற முறை. இதே மாதிரி 16ஆம் இலக்க சமன்பாட்டை பாருங்க. ஒரு அரை நடுநிலையாக்கலில் pH பெருமானம் எதுக்கு சமனாயிருக்குமா? pKa அரை நடுநிலையாக்கல் நியமிப்பிட அரை நடுநிலையாக்கல் புள்ளியில pH பெருமானம் pKaக்கு சமனாக இருக்கும். என்ன pH பெருமானம் pKaக்கு சமனாக இருக்கும். விளங்குதோ? ரைட். அதே இடத்துல பாருங்க எல்லாத்தையும் ஒரே போர்டில் தந்து போறேன்னா எல்லாத்தையும் ஒரே போர்டில் தந்து போறேன்னு பார்த்துக்கொள்ளுங்களேன். 16ஆம் இலக்க சமன்பாடு. அதே மாதிரி ஒரு காட்டிர 17ஆம் இலக்க சமன்பாடு என்னென்றால் ஒரு காட்டிர pHக்கான சமன்பாடு pH சமன் ஒரு காட்டி இண்டிகேட்டர் ஒரு காட்டிர pHக்கான சமன்பாடு சமன் காட்டி pH சமன் pKin plus 1 அல்லது நாங்கள் காட்டிர சமன்பாடு மாறியும் எழுதலாம். எப்படி எழுதலாம்? அதே மாதிரி நாங்கள் காட்டின சமன்பாடு எப்படி இல்லாமன்னு சொன்னால் நான் எங்களோட இணை அமிலம் இணை மூல சமன்பாடு இருக்கிற மாதிரி ஒரு காட்டிட சமன்பாடு கவனம். இந்த சமன்பாடுகள் இன்னும் இல்லை. வேறாத்த நான் அப்படித்தானே சொல்லணும். வேறாத்த நான் எழுதுறோம் பாருங்களா. இன்னொரு முறை சொல்ல கேளுங்களா. pH சமன் 18ஆம் இலக்க சமன்பாடு pH சமன் pKin உங்களோட எல்லாருக்கும் தெரியணும். இந்த சமன்பாடு எப்படி நிறுவுறதுன்னு தெரியணும். என்ன இந்த சமன்பாடு எப்படி நிறுவுறதுன்னு தெரிஞ்சு இந்த சமன்பாடு தான் pH சமன் pKin plus log of என்ன வரும் என்றால் in minus over HIN இந்த செறிவுகள விகிதமாக இருக்கு. இதிலிருந்து இந்த செறிவை போல இந்த செறிவு 1/10 மடங்கா இருந்தால் 10/1 மடங்கா இருந்தால் சமன்பாடுகள் மாறி வரும். 18ஆம் இலக்க சமன்பாடு. 19ஆம் இலக்க சமன்பாடு என்னென்றால் 19ஆம் இலக்க சமன்பாடு நம்மளோட சிலபஸ்ல புதுசா ஒரு சமன்பாடு வருகிறது. அதாவது ஒருத்தருக்கு Ka1 துணியும் ஒரு அமிலத்துக்கு தான் Ka1 துணியும் இருமூலம் என்ன அமிலத்துக்கு Ka1 துணியும் இருமூலம் என்ன அமிலத்துக்கு Ka2 துணியும் இவரால வார
இணை மூலத்துக்கு KB1 துணிவம், அதே மாதிரி KB2 அடே இந்த 25ஆம் ஆண்டு வந்த மொரட்டுவ கேள்வி. சரியா? ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற இந்த 147ஆம் பக்கம் 5ஆம் பக்கம் 4ஆம் பக்கம் இருக்கிற ஒரு தியரி உண்டு. அந்த சமன்பாடு என்ன சொல்லுதுண்டா, இவங்களிலிருந்து சமன்பாடு என்ன சொல்லுதாம், KA1ஓட தான் KB2 பெருக்கிறது, அதுவும் அந்த பெருமானம் KWக்கு சமனாக இருக்கும். அப்ப KA1க்கும் KB1க்கும் இல்லை மகன், KB2க்குமான தொடர்பு தான் KW தருகிறது. விளங்குதோ? ரைட். அப்ப நான் சமன்லையில உங்களுக்கு இந்த சமன்பாடுகளை சொல்லக்கூட இதுவரைக்கும் ஒரு 19 சமன்பாடு சொன்னேன்ல, ஒரு 19 சமன்பாட்டை சொன்னேன். அயன்கள நியமிப்ப சொன்னேன், மின் அமிலம் மென்காரம் இணை அமிலம் இணை மூலம் இல்ல KWட சமன்பாடு எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 19 சமன்பாடுகளை சொல்லிவிட்டேன். அப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் மொத்தம் சமன்பாடுகள் யூனிட் 14ல அலகு 14ல 2 சமன்பாடு, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில 8 சமன்பாடு, அயன் சமநிலையில 19, உண்மையாது 19 இல்லை, இவரோட 20 21 இப்படித்தான் சமன்பாடு உடைஞ்சு கொள்ளும். விளங்குதோ நான் சொல்றது? இவ்வளவு அயன் சமநிலைக்குரிய மொத்தமான சமன்பாடுகள். கவனம், 13ஆம் சமன்பாட்டுக்கான கோவையை பெற்றுக்கொள்ள பாரு. சரிதானே? ரைட். இவ்வளவு நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டு போறது பரீட்சைக்கு என்ன தேவை அந்த டைம்ல அதை போட்டு இப்படி எடுத்துக்கொள்ள. சரியா? ரைட். ரைட். கவனிச்சு கொள்ளுங்க. அவத்தை சமநிலையில இருக்கிற சமன்பாடுகள், அதில் ஆக முக்கியம் ஒரு சமன்பாடை சொல்ல கேட்டுக்கொள்ளு, ஷார்ட்கட் சொல்ல கேடு. எங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடு என்ன? 1வது சமன்பாடு ரவோட்டின் விதி தெரியும் எனக்கு. என்ன? PA ஒரு குறிப்பிட்ட கூறிண்ட பகுதி அமுக்கமானது திரவத்தையில் இருக்கிற அவர மோல் பின்னம் இன்டு P0A. விளங்குதாடாம்பி? இதில் இன்ன வாரது திரவத்தை, இன்ன வாரது ஆவியவத்தை, இன்ன வாரது ஆவியவத்தை. இது ரவோட்டின் விதி. ஓம்தானே? இதை நாங்கள் எப்படி நிறுவினம் என்று சொன்னால், இது எப்படி நிறுவினம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன? குறித்த ஒரு கூறிண்ட ஒரு கூறிண்ட மோல் பின்னமானது, இங்கே பாருங்களா, மோல் பின்னமானது நாங்கள் படிச்சிருக்கிறோம் சார்பு ஆவியமுக்க தாழ்வு, சார்பு ஆவியமுக்க தாழ்வு, மற்ற கூறின் சார்பு ஆவியமுக்க தாழ்வு. இந்த P0B மைனஸ் இன்னறிக்கிறது சொல்றது ஆவியமுக்கம். இதை பிரிச்சமண்ட வாரது என்ன? ஒரு குறிப்பிட்ட கூற ஆவியமுக்க, அதாவது மோல் பின்னமானது மற்ற கூறிண்ட சார்பு ஆவியமுக்க தாழ்வின் அரை மடங்கு இருக்கு. இந்த இடத்துல நாங்கள் டோல்டனையும் சேர்த்து தான் அப்ளை பண்ணுவோம். டோல்டன் விதி என்ன? ஒரு குறிப்பிட்ட கூறிண்ட பகுதி அமுக்கமானது அதே கூறிண்ட மோல் பின்னம் தரு ஆவியவத்தை, எல்லாமே ஆவியவத்தை இன்டு ரவோட்டுக்கும் டோல்டனுக்கும் உள்ள வித்தியாசம் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சொல்லுவோம், ஆவியவத்தையில் இருக்கிற ஒவ்வொரு கூறிண்ட ஒவ்வொரு கூறிண்ட தனித்தனியான, ஒவ்வொரு ஆட்கள்ல தனித்தனியான பகுதி அமுக்கமானது மொத்த அமுக்கத்துக்கு சமனாக இருக்கும். என்ன தம்பி நான் சொல்வது? மொத்த அமுக்கம் சமனாக இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் இந்த இலட்சிய கலவைகள், அதை நாங்கள் இப்படி கண்டுபிடிக்கிற, நேர்விலகல் கலவையை கண்டுபிடிக்கிற. அதே மாதிரி பிள்ளையால் கவனிக்க வலிச்சு கொள்ளுங்க. இலட்சிய கலவை என்றால் அந்த இலட்சிய கலவையில் இருக்கிற எல்லா கூறுகளில் இடைக்கவர்ச்சி விசையும் அதாவது கலக்க முன்னர் கலந்தத்துக்கு பிறகு இந்த கரைசல்கள் எல்லாத்திர இடைக்கவர்ச்சி விசைகளும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். இதை நாங்கள் இலட்சிய கலவைன்னு சொல்றது. அதே மாதிரி நேர்விலகல் கலவை என்றால் நான் சொல்லியிருக்கேன், நேர்விலகல் கலவை என்றா நேர்விலகல் கலவை என்றா இந்த நேர்விலகல் கலவை என்றா கலந்ததுக்கு பிறகு இந்த கூறு நல்லா நல்ல ஆவியாகணும், கவர்ச்சி குறைவரைக்கணும். நல்ல ஆவியாகணும்டா கவர்ச்சி குறைவரைக்கணும். அடே தம்பி, கவர்ச்சி கூட இருந்தால் திரவத்திலிருந்து ஆவிக்கு போக மாட்டாதே. ரைட். அதே மாதிரி 7வது சமன்பாடு இது சொல்வது நேர்விலகல் கலவை. என்ன தம்பி? நேர்விலகல் கலவை. இதை சொல்ற இலட்சிய கலவை. எதிர்விலகல் கலவை என்றால் இவர் ஆவியாகிற அளவு குறைவரைக்கணும், ஆவியாக கூடாதுண்டா கவர்ச்சி விசை உயர்வாக இருக்கணும். விளங்குதோ? ஆவியாக கூடாதுண்டா கவர்ச்சி விசை உயர்வரைக்கணும். அப்போ ரவோட்டின் விதியிலிருந்து இலட்சிய கலவை நேர்விலகல் கலவைக்கான சமன்பாடு. ரைட். நாங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுற
முதலாவது பிரித்தெடுப்பு, இரண்டாம் பிரித்தெடுப்புன்னு 2 பிரித்தெடுப்பு, 1 2 பிரித்தெடுப்புகளில் பொதுவாக நாங்கள் கலக்கும் தகவற்ற கரைசலுக்கு இடையில் பங்கீட்டு குணகம் என்று சொன்னால் என்ன? பங்கீட்டு குணகம்ண்டா அந்த குறிப்பிட்ட கரையம், குறிப்பிட்ட கரைப்பானுக்குள்ள கரைப்பான், அந்த குறிப்பிட்ட கரையம் கரைப்பான்களுக்கு இடையில் இருக்கிற அந்த செறிவு விகிதம் தானே நாங்கள் படிச்சிருக்கோம்ல. அந்த கரைப்பான்கள செறிவு விகிதம், அந்த குறிப்பிட்ட கரையம் ஏனைய கரையத்துக்குள்ள கரைப்பான்களுக்குள்ள இருக்க செறிவு விகிதம். அப்போ இதில் நாங்கள் ஏபி என்று கண்டுபிடிக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும் ஷார்ட்கட் என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகளில் பிரித்தெடுக்கப்படும் போது கவனமாக கேளுங்களா, எக்ஸ் என்றது என்ன? பிரித்தெடுக்கப்பட்ட அளவு. ஏ என்று சொன்னால் ஆரம்ப அளவு, பிரித்தெடுக்கப்பட்ட அளவின் கீழ் ஆரம்ப அளவு சமன். 2010ஆம் ஆண்டு வந்து எம்சிக்களில் வாய்ப்பு பார்க்கப்பட்ட சமன்பாடு. சமன் கவனமாக கேளுங்க, சமன்பாற்ற பொது வடிவத்தை கேளுங்க. நீர்ப்படையிற கனவளவின் கீழ், விளங்குதா? நீர்ப்படையிற கனவளவு பிளஸ் கேடி பங்கிட்டு குணகம் தரப்பட்டால் ஓகானிக் படையிற கனவளவு இருக்குத்தானே, இவரோட அந்த பிரித்தெடுக்கப்பட்ட தடவைகள் எண்ணிக்கை. இந்த கேள்வியை நாங்கள் வச்சு நிறைய கேள்விக்கு ஷார்ட்கட்டை எடுக்கலாம். அதாவது இந்த எக்ஸ்ங்கிற பிரித்தெடுக்கப்பட்ட அளவு, ஆரம்ப அளவு இன்டு ஏக்குவஸ் நீர்ப்படையிற கனவளவு 50 இவருக்கு 50 கேடிர பெருமானம் தர ஓகானிக் படை தர எத்தனை தடவைகள் பிரித்தெடுக்கப்படுது. அப்போ கேள்விப்பாங்கனே எத்தனை வந்து 2 தடவைகள் பிரித்தெடுக்கப்பட்டதன் பின்னர் எஞ்சிய அளவு கேட்டாங்க. அந்த எஞ்சிய அளவு கண்டுபிடிக்க சமன்பாட்டின் மூலமாக கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்போ இந்த அவத்தை சமநிலையில 9 சமன்பாடுகள் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், இந்த 80 ஷார்ட்கட் இருக்கு. 9 சமன்பாடுமே சமன்பாடு கணிப்புகளை ஈஸி ஆக்குறதுக்கான வழிமுறைகள். ரைட். அதே மாதிரி கவனிங்க பிள்ளையாள், அவத்தை சமநிலை மாதிரி எங்களோட இரசாயன சமநிலையில் நாங்கள் என்னென்ன சமன்பாடுகளை யூஸ் பண்ணி எங்களோட கணக்குகளை நாங்கள் ஈஸியாக செய்து கொள்ளோம்னு பார்த்துக்கொள்ளுவேன். இரசாயன சமநிலைகளை நாங்கள் யூஸ் பண்ணுற சமன்பாடுகளை சொல்லணும் கேளுங்க. இரசாயன சமநிலையில் நாங்கள் யூஸ் பண்ணுற சமன்பாடு, இரசாயன சமநிலையில் நாங்கள் என்னென்ன சமன்பாடு யூஸ் பண்ணுவோம் கவனமாக விளங்கணும். முதலாவது சொல்கிறேன், இந்த ஐசி முறையை சொல்ல கேளுங்கள். ஐசி முறை அதாவது ஏங்கிற ஒரு ஆள் பிங்கிற ஒரு ஆளாகவும் சிங்கிற ஒரு ஆளாக மாறுது. 2 இப்படி மாறினா ஆரம்பத்தில் இவர் அளவு என்மோலா இருந்தால் ஐ என்று சொன்னால் ஆரம்ப அளவு. ஐசி முறை எல்லாருக்கும் கட்டாயம் தெரியணும் நம்பி. இவரிலிருந்து பிரிகிற சேஞ்ச் எவ்வளோ பிரியுதென்றால் எக்ஸ் மோல் பிரிஞ்சா எக்ஸ் மோல் உருவாகும், 2x மோல் உருவாகும். பிரிகிற அளவு எக்ஸ், உருவாகிற அளவு பிளஸ். அப்போ எவ்வளவு சமநிலையில் இ என்று சொன்னால் சமநிலையில் இருக்கிற அளவு n மைனஸ் எக்ஸ், சமநிலையில் எக்ஸ் சமநிலையில் 2x இருக்கும், ஆரம்பத்தில் இருக்க மாட்டாது. அப்போ ஐசிஇ முறை மூலமாக சமநிலையில் இருக்கிற ஒவ்வொரு தாக்கி விளைவுகளோட கூறுகளோட அளவுகளை துணியலாம். ஐசி முறை விளங்கிட்டான். ரைட். அதே மாதிரி படிச்சிருக்கிறோம். இந்த சமநிலைக்கு நாங்கள் படிச்சிருக்கோம் சமநிலைக்கான சமநிலை மாறிலி கேசி சமன் விளைவில் இருக்கிற கூறுகளோட செறிவு இருக்குத்தானே, விளைவிட செறிவு இருக்குத்தானே, விளைவிட செறிவின் கீழ் தாக்கிற செறிவு. இதில் இந்த கழிக்கணுமா? விளைவில் இருக்கிற கூறுகளோட செறிவை நாங்கள் தாக்கியால பிரிக்கணும், விளைவைத்தான் தாக்கியால பிரிக்கணும். விளங்குதோ? அதே மாதிரி மூணாவது கியூசி என்று சொல்றது, கேசி மாதிரி கியூசி என்று ஒரு ஆள் இருக்கார். அது எந்த நேரம் பயன்படுகிறது? சமநிலையின் போது. இக்யூ சமநிலையின் போது யூஸ் பண்ண சமன்பாடு. கியூசி என்று சொன்னால் அதே சமன்பாடு தான். விளைவிட செறிவின் கீழ், விளைவில் இருக்கிற கூறுகள செறிவின் கீழ் தாக்கியில் இருக்கிற கூறுகள செறிவு. விளங்குற சமன்பாடு ஒரே சமன்பாடு தான், ஒரே சமன்பாடு. ஆனால் இந்த சமன்பாடை நீங்க யூஸ் பண்ற நேரம் இருக்குத்தானே. இந்த சமன்பாடு டி சமன் ஒரு எக்ஸில் யூஸ் பண்ணலாம். இது சமநிலைக்கு பிறகு சமநிலைக்கு முன்னே யூஸ் பண்ண, சமநிலையில யூஸ் பண்ணணும்னா இந்த சமன்பாடு கேசி. சமநிலைக்கு தான் கேசி. சமநிலை இல்லாத சந்தர்ப்பத்தில் எல்லா சந்தர்ப்பத்திலையும் கியூசி பயன்படுத்த முடியும். நாலாவது கேபி என்று சொல்வது. கேபி என்று சொல்வது பி விளைவு, விளைவில் இருக்கிற ஒவ்வொரு வாயுக்களினது
பீசமான குணகத்தின் கீழ் வாயுக்களோட பகுதி அமுக்கத்தின் கீழ் சமநிலையில் இருக்கிற அதே மாதிரி பி தாக்கி சமநிலையில் இருக்கிற ஒவ்வொரு கூறுகள பகுதி அமுக்கம். கேபிங்கிறது வாயுக்களுக்கு மட்டும்தானே மகன், நாங்கள் திண்மத்துக்கோ திரவத்துக்கோ பயன்படுத்த முடியாது. கேப்சிங்கிறது கரைசல் நிலை கூறுகளுக்கும் வாயுக்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சமன்பாடு. விளங்குதா? இவரை நாங்கள் அமுக்கத்துக்கு தான் வாயுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறது. அதே மாதிரி பாருங்க பிள்ளையாள், 5வது சமன்பாட்டை சொல்ல கேளுங்க. இந்த QCக்கும் KCக்குமான தொடர்பு, கணித தொடர்பு. QCயை நாங்கள் KCயை மாற்றணும்னா என்ன வேலை செய்யணும்? QCயை நாங்கள் KCயை, அதாவது KC ஒரு ஃபிக்ஸ்டான பெருமானம், KC ஒரு மாறலி, ஒரு குறிப்பிட்ட தாக்கத்துக்கு வெப்பநிலை மாறாத போது KC மாறலி. அப்போ நாங்கள் QCயில பெருமானத்தை கணிச்சு KCக்கு அதை குறைக்கலாம். இந்த QCயில பெருமானம் கூட இருந்தால் எப்படி KCக்கு மாத்துறேன்? ஞாபகம் இருக்குதான் நான் சொல்றதையும் புதுசாக ஒன்றுமே கதைக்கல. அதே மாதிரி சொல்லி தந்திருக்கிறோம் பாருங்க. 6ஆம் இலக்க சமன்பாடு என்னன்னு சொன்னால், 6ஆம் இலக்க சமன்பாடு KP KC இடையிலான தொடர்பு. எக்ஸாம் பேப்பரில் தந்திருப்பான். KP சமன் KC into RT to the power delta n. இந்த RT பெருமானத்தை தந்திருப்பான். RT பெருமானம் ஜூல்ல தந்தி, இந்த பெருமானத்தை பெருக்கத்தை தந்திருப்பான் பேப்பர்ல. அப்போ நாங்கள் எப்போ நாங்கள் சமன்பாட்டை பயன்படுத்தி KPங்கிற நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2லையும் KCங்கிறது மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப், மோல் மீட்டர் மைனஸ் கியூப், 2 அலகுகளை கவனமாக பார்த்துக்கொள்ளும். அதே மாதிரி 7ஆம் இலக்க சமன்பாட்டை பொறுத்த வரைக்கும் ரிசோர்ஸ் புக்கில் தெளிவாக தந்திருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தின் டெல்டா GR சமன் டெல்டா G பை R. இது டெல்டா GR டெல்டா G பை R பிளஸ் RT ln K log K. இந்த தாக்கத்தை சொல்லுவோம். ஒரு சமநிலை தாக்கத்தில் சமநிலையின் போது பொதுவாக ஒரு சமநிலை தாக்கத்துக்கான டெல்டா ஜிக்கான கோவை இப்படித்தான் வரும். விளங்குதோ? இது நிறுவ தேவையில்லை, கேட்கறல. சமநிலையின் போது டெல்டா ஜி, சமநிலையில் நாங்கள் யூஸ் பண்ண இந்த பெருமானம் பூஜ்ஜியம் இருக்கக்கோல, இவரை பூஜ்ஜியம் அந்த டெல்டா G பை R சமன் மைனஸ் ஆஃப் RT டு த பவர் ln K என்று வரும். விளங்குதோ சமன்பாடு என்னண்டு? அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட சமநிலை மாறிலிகள் தந்தால் ஒரு சமநிலை தாக்கத்திலே கவனமாக கேளுங்க. ஒரு சமநிலை தாக்கத்திர சமநிலை மாறிலி K1, இன்னொரு சமநிலை தாக்கத்திர சமநிலை மாறிலி K2, இன்னொரு சமநிலை தாக்கத்திர சமநிலை மாறிலி K3. ஆகவே இந்த K1 K2 K3க்கு தொடர்பெடுக்கும் போது K1 K2 K3. அப்போ நான் சொல்றதை கவனமாக கேளுங்களா. இவரை நாங்கள் வர்க்கிக்கலாம். நான் சும்மா சொல்றதை கேளுங்க. வர்க்கிக்கலாம். இவருக்கு நாங்கள் ருட் எடுக்கலாம். அப்போ இவங்களை பெருக்கலாம். சமநிலை மாறிலிகளை வர்க்கிக்க முடியும், சமநிலை மாறிலிகளை பெருக்க முடியும், சமநிலை மாறிலி தொடர்பு பெருக்கி எடுக்கலாம். சமநிலை மாறிலிகளுக்கு இடையிலான தொடர்பு இருக்குத்தானே மகன், அந்த பெருமானத்தை நாங்கள் பிரிக்கலாம், சமநிலை மாறிலிகளை வர்க்கிக்கலாம். ஆனால் கணித கூட்டலோ கழித்தலோ செய்ய முடியாது. சமநிலை மாறிலிகளுக்கு இடையிலான தொடர்புடைமையை இது என்ன விஷயம்னா, சமநிலை ஒன்றுக்கு மேற்பட்ட சமநிலைகள் ஒரு சமநிலை தாக்க நடக்கக்கூடாது. சமநிலை மாறிலிகளை பெருக்கலாம், பிரிக்கலாம், வர்க்கம் எடுக்கலாம், ருட் எடுக்கலாம். ஆனால் என்ன செய்ய முடியாதுடா மகன், ஒரு நாளும் பிரிக்க முடியாது, கழிக்க முடியாது. கழிக்கதோ கூட்ட நடக்காது. அப்போ மொத்தமாக 8 சமன்பாடுகளை சொல்லிவிட்டேன். அப்போ எங்களோட கெமிக்கல் ஈக்குலிபிரியம் இரசாயன சமநிலையிலே 8 சமன்பாடுகள் எங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்பட்ட சமன்பாடுகள். விளங்குதோ நான் சொல்ல கதைகள் என்னண்டு? இரசாயன சமநிலையில் இருக்கிற 8 சமன்பாடை ஞாபகம் வச்சுட்டு போ, சரியா? ரைட். சமன்பாடு 47. இயக்கவியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு 6 சமன்பாட்டை கட முக்கியத்துவம் பெறணும். 1வது சமன்பாடு என்னென்றால் தாக்க வீத விதி. R சமன் என்ன வரப்போகுதா? K இன்டு அந்த குறிப்பிட்ட தாக்கிர செறிவின் எண்ணாம் அடுக்கு, அந்த எண் சமன் 0 1 2 இருக்கக்குள்ள வார வரைவுகள் தேவை இல்லை? இந்த வரைவுகள் தேவை. அது மட்டுமில்லாமல் எங்களுக்கு தெரியணும் என்னன்னு சொன்னால்,
எங்களுக்கு தெரியும் தாக்க வீதம்ண்டா என்ன, ஆரண்டா என்ன. ஆரண்டு சொன்னால் நாங்கள் சும்மா நோமலாக சொல்ல போகிறோம்டா செறிவு மாற்றத்தின் கீழ் இதுக்குள்ளே வாரது மாற்றம். இந்த செறிவு மாற்றத்தின் கீழ் நீரம் என்று படிக்கிறது. இப்படி தான் நாங்கள் சும்மா நோமலாக தாக்க வீதத்தை இப்படி சொல்கிறோம். ஆனால் உண்மையாக சொல்ல போகிற தாக்க வீதத்துக்கு இந்த சமன்பாடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. தாக்க வீதத்துக்கான கணித கோவை என்னென்று சொன்னால் ஆர் சமன் 1/v, அதாவது v என்று சொல்வது அந்த குணகம், j என்று சொல்வது அதில் மாறிலி, இன்டூ டெல்டா ஜே இன் கீழ் டெல்டா டி. அதாவது மகன் தாக்கியாக இருப்பின் v சமன் மைனஸ் அரைக்கணும், விளைவரைப்பின் கவனம் கவனம் கவனம். ஒவ்வொரு வருஷமும் கேட்குற ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தில் எத்தனை, அந்த தாக்கத்தில் எத்தனை கூறுகள் இருக்குது அத்தனை சமன்பாடு எழுதலாம்டா. அத்தனை சமன்பாடு எழுத முடியும், விளங்குதோ? ரைட். அதே மாதிரி படிச்சிருக்கிறோம். 4ஆம் இலக்க சமன்பாடு என்னன்னு சொன்னால் பூஜ்ஜியமாம் வரிசை தாக்கத்தில், பூஜ்ஜியமாம் வரிசை தாக்கத்தில், முதலாம் வரிசை இல்லை, பூஜ்ஜியமாம் வரிசை தாக்கத்தில் அரைவாழ்வு காலம் சமன் டி ஹாஃப் சமன் என்ன வரப்போகுதாம்? டி ஹாஃப் சமன் ஏ நோட்டின் கீழ் ஏ நோட் ஆரம்ப செறிவின் கீழ் 2k இருக்க போகுது. முதலாம் வரிசை தாக்கத்தில் அரைவாழ்வு காலம் இருக்குதானே. 5வது சமன்பாடு முதலாம் வரிசை தாக்கத்தில் அரைவாழ்வு காலம் சமன் ln2/k. ln2 சொன்னால் 0.69 சொல்றது. இதுவே இரண்டாம் வரிசை தாக்கமாக இருந்தால் இரண்டாம் வரிசை தாக்கத்தில் அரைவாழ்வு காலம் சமன் 1/a0 k. அதாவது எல்லா வரிசை தாக்கத்து அரைவாழ்வு காலத்திலையும் கே தங்கி இருக்கும். விலங்கு நான் சொல்ல என்னண்டு கே தங்கி இருக்கும். அது நாங்கள் நல்லா விளங்கி எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி 6வது சமன்பாடை சொல்ல போகிறோம். கேளுங்க. ஒரு கிராஃபில் நாங்கள் அது முதலாம் வரிசை, பூஜ்ஜியமாம் வரிசை அல்லது இரண்டாம் வரிசை தாக்கமாக இருக்கக்கூட ஆர் சமன் என்ன வரப்போகுது? கே இன்டூ ரூட் ஆஃப் ஏட வரிசை என்னன்னு எடுத்தோம்டா இவருக்கு நாங்கள் லொக் அப்ளை பண்ண மாட்டோம். என்னத்தை அப்ளை பண்ண மாட்டோம்? லொக் பாஸ் பேப்பரில் வரல, ஆனால் டேர்ம் மாடல் பேப்பரில் வந்திருக்குல்ல. அப்போ லொக் ஆர் இஸ் ஈக்குவல் லொக் ஆர். நல்ல விளங்கிடுங்க. மைனஸ் லொக் அப்ளை பண்ணால் லொக் ஆர் ப்ளஸ் மைனஸ் லொக் அப்ளை பண்ணால் மைனஸ் லொக் வரப்போகுது. சரிதானே? என் இன்டூ log a சமன் log kன்னு வரப்போகுது. நாங்கள் மைனஸ் log அப்ளை பண்ணினோம்டா மைனஸ் log இணை பிரதிட்டோம்டா மைனஸ் log r சமன் மைனஸ் log k ப்ளஸ் மைனஸ் log a. எல்லாத்தையும் மைனஸால் வெட்டி விட்டோம்டா இவரது log k என்று வரும், n log a ன்னு வரப்போகுது. நான் சொன்ன விளங்குதோ என்னண்டு? சமன்பாடுகள் தெளிவாக விளங்கிடும். அப்போ இவ்வளவு எங்களோட கெமிஸ்ட்ரியில் இருக்கிற தாக்க வீதத்துக்கான சமன்பாடு நான் சொல்ல விளங்குதோ? அதாவது தாக்க வீதத்துக்கான சமன்பாடுகளில் கவனமாக இருக்கணும். இந்த 6 சமன்பாடுகளும் இயக்கவியல் இருக்கிற இந்த 6 சமன்பாடுகளும் 7 சமன்பாடுகளும் எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுறதுல. அதே மாதிரி நான் அலகு 5க்கு வாரேன். இது அதாவது சக்தியல், அலகு 5 சக்தியல். அப்போ நாங்கள் ஓர்கானிக்கில் சமன்பாடுகள் இல்லை, அதில் சாக்கமும். அடே மகன், எங்களுக்கு 14ஆம் அலகுல 2 சமன்பாடு இருக்குது. எலக்ட்ரோல் இருக்குது, அயனிக்கில் இருக்குது, ஃபேஸ்ல இருக்குது, கெமிக்கல் இருக்குது. இப்போ இவ்வளவும் சமநிலை தானே. அடுத்த இயக்கவியலையும் இருக்குதே. இப்போ நாங்கள் வரப்போகிறது சக்தியல், எனர்ஜெட்டிக்ஸ் என்ற பாடத்தில் கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ளணும். 1வது சமன்பாடு என்ன சமன்பாடு? டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ். இந்த சமன்பாட்டில் நியம நிலையண்டா இதுக்கு பை போடணும். நியம நிலை இங்கே பாருங்க, நியமம் வந்து தந்திருந்தா பை போடணும். பை போடாட்டி மார்க்ஸ் இல்லைடா தம்பி. அந்த பை போடுறது எங்களுக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு படிச்சிருக்கிறோம் 2ஆம் சமன்பாடை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. இப்பைக்கு வாரதுன்னு இப்பைக்கு வார கேள்வி பெற்றவன் என்னென்னா இந்த போன முறை மொரட்டு வந்த கேள்வி எல்லாம் என்ன இந்த வெப்புளுரை மாற்றங்களில் எங்களோட நடுநிலையாக்களோட வீழ்படிவாதல் வாரது. அதாவது என்ன வர போதா நாங்கள் படிச்சிருக்கிறோம் சமன்பாடு என்ன? ரைட். சி சமன் எம்எஸ், அதாவது வெப்ப கொள்ளளவு இருக்குதானே, வெப்ப கொள்ளளவு சமன் திணிவு தர தன் வெப்ப கொள்ளளவு. 3வது Q, அதாவது Q சொன்னால் வெப்ப உள்ளுரை கிலோ ஜூல் வெப்ப உள்ளுரை சமன்
ms இன்டூ தன் வெப்ப கொள்ளளவு தர டெல்டா டி, அதாவது வெப்ப கொள்ளளவில் ms தன் வெப்ப கொள்ளளவு, அதாவது வெப்ப கொள்ளளவு, அதாவது இது வெப்ப உள்ளுறை. அதே மாதிரி படிச்சிருக்கோம். இந்த வெப்ப உள்ளுறை பெருமானம் இருக்குதானே, இந்த கியூவை மோலால பிரிச்சமென்றால் டெல்டா H வரும். நான் சொன்ன விலங்குதான். இவர் அலகு கிலோ ஜூல்ல இருக்கும் அல்லது ஜூல்ல இருக்கும், ஆனால் ஜூல்ல தான் இருக்கும். இவர பிரிச்சமெண்ட வார அலகு இதில் வருமா, கிலோ ஜூல் மோல் -1ல வரணும். இதெல்லாம் கட்டும் நுணுக்கமாக செய்கிற கேள்விகள். திரும்ப திரும்ப சொல்ல கவனம் எடுத்துக் கொள்ளுங்க. சரிதானே? ரைட். தெரியும் உனக்கு எல்லாம். உனக்கு தெரியாமல் என்ன இருக்கு, எல்லாம் தெரியும். மறந்துடாம பார்த்துக்கொள்ள சொல்லு. கவனம் எடுக்கிறேன்னா படிச்சுக்கு போட்டு சொல்லல, கவனம் மறந்துடா பார்த்துக்கொள்ளும். அதே மாதிரி 4ஆம் சமன்பாடு என்னன்னு சொன்னால் டெல்டா H தாக்க வெப்பம் இருக்குதான். இந்த தாக்க வெப்பத்தை நாங்கள் 2 முறையால கணிக்கலாம். ஒன்று சிக்மா ஆஃப் H பை விளைவில் இருக்கிற வெப்ப உள்ளுறை பெருமானத்திலிருந்து சிக்மா ஆஃப் H பை தாக்கீர வெப்ப பெருமானத்தை கழிச்சா வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் டெல்டா H தாக்க வெப்பம் இருக்குதானே, அதாவது பிணைப்பு சார்பான வெப்பம். அந்த பிணைப்பு சார்பான வெப்பம் டெல்டா H பிணைப்பு உடைதல்ல இருந்து பிணைப்பு உடைரத்துக்கு தேவையான வெப்ப உள்ளுறை பெருமானத்திலிருந்து டெல்டா H ஃபோமி இங்க பாருங்க, உடைரத்தில இருந்து உடைதல், அதாவது தாக்கியிலிருந்து கழிக்கணும். தாக்கி தானே உடையும், என்ன விளங்கி எடுக்கணுமா, அதாவது வெப்பொள்ளுறையிலிருந்து விளைவில் கழிக்கணும். அடைய பிணைப்பு உடையக்கூட தாக்கம், பிணைப்பு உடைதலோட பிணைப்பு பிரிகை சம்பந்தமான கேள்வி வரக்குள்ள உடைதல் பிணைப்பிலிருந்து தோன்றல் பிணைப்பை கழிச்சு கொள்ளணும். அதை சரியா கவனமா கையாளணும். என்னத்து எதான கழிக்கணும்னு விளங்கி எடுக்கணும். விளங்குதா? சக்தியல் கணக்கு செய்யக்கூட அலகுகளை போட்டு தான் கணக்கு செய்யணும். அதாக முக்கியமான விஷயம் உண்டு. ரைட். அப்போ நான் இயக்கவியல்ல தந்த சமன்பாடுகளத்தினே இயக்கவியல்ல 6 சமன்பாடுகள். என்னடா இயக்கவியல்ல 6 சமன்பாடுகள், சக்தியல்ல 5வது சமன்பாடு சொன்னேன். அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள், சக்தியல்ல நாங்கள் படிக்கிற 6ஆம் சமன்பாடு என்னன்னு சொன்னால் ஒரு தாக்கத்தில என்ட்ரோபி மாற்றம் சமன் சிக்மா ஆஃப் S பை விளைவுற என்ட்ரோபி பெருமானத்தில இருந்து தாக்கிற என்ட்ரோபி பெருமானத்தை கழிக்க வாரதாக இருக்கும். அப்படித்தானே? 7வது ஒரு தாக்கத்திற கிப் சக்தி மாற்றம் சமன் பல முறைகளில் ஒரு முறை என்ன, சிக்மா ஆஃப் G பை விளைவிட கிப் சக்தி மாற்றத்திலிருந்து தாக்கிற கிப் சக்தி மாற்றத்தை கழிக்க வாரதாக இருக்கும். நான் சொன்ன விளங்குதோ? விளைவிலிருந்து தாக்கிய கழிக்கிறது. பொதுவாக இது எல்லாருக்கும் இந்த சமன்பாடு Hக்கு Gக்கு Sக்கு கணிக்கலாம். அப்போ சக்தி இயலண்ட பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமன்பாடு அப்ளை பண்ணக்கூட எத்தனை மோலுக்கு அப்ளை பண்றோம்னு விளங்கி எடுக்கணும். விளங்குதா? எத்தனை மோலுக்கு அப்ளை பண்றோம்ங்கிறது ஆக முக்கியமான உண்டு இல்லை, எத்தனை மோலுக்கு. ரைட். இப்போ வர போறார் ஒரு அதிகமான சமன்பாடுகளை வச்சிருக்கிற ஒரு ஆள். என்ன பாடம்னு சொன்னால் சக்தியல் மாதிரி வாயுக்கள் என்ற ஒரு பாடத்துக்கு வரப்போறோம். வாயுக்கள், கேசஸ், அதிகமான சமன்பாடுகள் இங்கே தான் இருக்க போதும். இதை நாங்கள் இந்த நுணுக்கங்களை விளங்கினா சரி. எம்சிக்குலாம் வரும், எஸ்சியில் பெருசாக வாரல்ல. எம்சிக்குள்ள நுணுக்கங்களை மட்டும் கையாண்டா சரி. விளங்க நான் சொல்ல போறேன்னு. ரைட். வாயுக்கள் என்ற பாடத்துக்கு போகும்னே. வாயுக்களில் கேசஸில் நிறைய சமன்பாடு இருக்குது. பயப்படாது, ஞாபகம் வச்சு கொண்டு போகும். சரிதானே? மறக்க மாட ஒரு போதும். அப்போ நாங்கள் படிச்சிருக்கிறோம், பேசிக்காக இதில் மொத்தம் இப்போ 60ஆம் சமன்பாடு எழுத போகிறோம். 60 சமன்பாடு படிச்சிட்டோமே என்ன. ரைட். PV சமன் NRT இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு சமன்பாடு. அதில் அந்த சமன்பாட்டில் இருந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த சமன்பாட்டில் இருந்து கேபிட்டல் M சமன் மூலத்திணிவுக்குன்னு சமன்பாடை பெற்றுக்கொண்டோம். என்ன? MRTயின் கீழ் PV. என்ன? இந்த PV சமன் NRTயில் இருந்து D சமன் PM/RT. என்னடா மகன்? அமுக்கம் மூலத்திணிவிலிருந்து கணிப்பிட்டு கொண்டோம். இதில் இருந்து C சமன், C என்ன செறிவு சமன் என்ன வர போதும், P/RT. இந்த சமன்பாட்டை நாங்கள் நிறுவி பல முறைகளை பெற்றுக்கொண்டோம். இதில் இருந்து
நாங்கள் படிச்சிருக்கிறோம். விதிகளுக்கு போவோம். பிவி சமன் கே, பாயிலின் விதி தானே. அதே மாதிரி வி சமன் கே என் விதி, அவகாதுர விதி. அதே மாதிரி பி பை டி சமன் கே, சார்ல்ஸின் விதி. வீன் கீழ் டி சமன் கே ஓ லெவலில் படித்த மாதிரி இல்லை. அமுக்கத்தின் கீழ் வெப்பநிலையும் கனவளவின் கீழ் வெப்பநிலை, சார்ல்ஸின் விதி. அதே மாதிரி அவகாதுர விதி நான் ஆல்ரெடி இந்த ஒன்பதாவது நான் ஆல்ரெடி டோல்டன் விதியை நான் அவத்தையில் எழுதிவிட்டேன். சமன்பாடு எழுதவில்லையா? என்ன சமன்பாடு? பிஏ சமன் எக்ஸ்ஏ இன்டூ பிடி என்ற சமன்பாடையும் பிஏ ப்ளஸ் பிபி சமன் பிடி என்ற 2 சமன்பாடையும் ஆல்ரெடி நான் எழுதிட்டேன் அவத்தையில். அது நான் எழுதலை. சரியா? 9ஆம் சமன்பாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க. 9ஆம் சமன்பாட்டு பிவியின் கீழ் இணைந்த வாயு சமன்பாடு சமன் கே. சில கேள்விகளுக்கு இந்த நுணுக்கங்களை யூஸ் பண்ண இணைந்த வாயு சமன்பாடு 2018ஆம் ஆண்டு கேள்விக்கு. அதே மாதிரி 10வது சி சமன் பிஎன், அதாவது போட்ஸ்மான் மார்லி அவகாதுரோ மார்லிக்கு இடையிலான தொடர்பு. அப்போ பி சமன் என்ன வருமென்றால் பி என்றா போட்ஸ்மான மார்லி ஆரின் கீழ் எண்ணே, அதாவது போட்ஸ்மான் என்றா ஒரு மோளுக்கான மார்லி, ஒன்றுக்கான மாறலி. விளங்குதோ? இது என்ன என்னாட்டி கவனிச்சு கொள்ளுங்க. இந்த சமன்பாடுகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ள உங்களுக்கு அவசியமான ஒன்றா இருக்குது. ரைட். 11ஆம் இலக்க சமன்பாட்டை பொறுத்த வரைக்கும் பிவி சமன் 1/3 ஸ்மால் எம் கேபிட்டல் என் சி வர்க்கம் பார். இந்த ரெண்டையும் சேர்த்தமெண்டா கேபிட்டல் எம் எழுதலாம். அதே மாதிரி அடர்த்தி சமன் டி சமன் 3p ஓவர், இதிலிருந்து டி சமன் 3p ஓவர் சி வர்க்கம் பார். 13ஆம் இலக்க சமன்பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அடிக்கடி தேவைப்படுற சமன்பாடு C² பார் சமன் 3RTயின் கீழ் கேபிட்டல் எம். விளங்குதோ? C² பார் கதி வர்க்க இடை, மூலக்கதி என்ற உட்டல் வரும் வளர்ச்சி. அதே மாதிரி இந்த இலட்சிய வாயு மூலக்கூறு ஒன்றின் இயக்க சக்தி ஒன்றுடைய இயக்க சக்தி சமன் 3RTயின் கீழ் 2L ஒன்றுடைய இயக்க சக்தி. அதே மாதிரி Z சமன் அமுக்கப்படு குணகம் சமன் PVயின் கீழ் NRT. விளங்குதா? PVயின் கீழ் NRT, Z சமன் PVயின் கீழ் NRT நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண சமன்பாடு. அதே மாதிரி கதி இடை என்று 2020ஆம் ஆண்டு வந்த கேள்வி. கதி இடை சமன் 8RTயின் கீழ் பையம். உங்களுக்கு சமன்பாடு தெரியாட்டின் குழம்ப தேவையில்லை. கதி இடைங்கிறது எதில் தங்கி இருக்குது? தனி வெப்பநிலையில் தங்கி இருக்குது. கவனமாக மூலத்தினையில் அவன் பை மார்லிய விடுடா தம்பி. சி பாருங்கிறது கதி இடைன்னு விளங்கினா சரி உங்களுக்கு. இன்னைக்கு அதான் இப்போ தேவை. அதே மாதிரி 17ஆம் இலக்கு சமன்பாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். 17ஆம் சமன்பாட்டை பொறுத்த வரைக்கும் அமுக்கப்படு குணகம் சமன் வி ரியல் மெய்வாயுட கனவளவின் கீழ் வி ஐடியல். இந்த சமன்பாடுகள் வாய்ப்பு பார்க்க குறைவு. மெய்யின் கீழ் பொய் என்று சொல்கிறேன். நான் மெய்யின் கீழ் பொய்யை பிரிச்ச சற்று வரும்னு சொல்கிறேன். மெய்யின் கீழ் பொய்யன்னு சொல்கிறேன். என்னடா பொய்யன்னு சொன்னால் சடத்துவ இலட்சிய வாயு பிரிக்கணுமா? அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் போட்ஸ்மா, அதாவது வந்தர்வால்ஸின் வாயு சமன்பாடு 18ஆம் இலக்க சமன்பாடு என்னென்னு சொன்னால் P என்ன வர போதும் ப்ளஸ் NOV ஹால் திங்ஸ் ஸ்கொயர்ட் இன்டூ A. அமுக்கத்துக்கான ஒரு திருத்தத்தை செஞ்சு போட்டு V மைனஸ் NB சமன் NRT. அமுக்கத்தில் ஒரு திருத்தம் செய்யணும். அமுக்கத்தை அதிகரிக்கணும். மெய்வாயு வேண்டா, இது மெய்வாயு அமுக்கத்தோட இவ்வளோத்தையும் கூட்டணும். மெய்வாயு கனவளவோட குறிப்பிட்ட அளவை குறைக்கணும். இந்த அலகுகளை பாரு. ஏடு அலகு என்ன, பி அலகு என்ன, சும்மா இவ்வளவுதான் பரிமாண பகுப்பின் படி. அதே மாதிரி படிச்சிருக்கிறோம். 19ஆம் இலக்க சமன்பாடு என்னென்னு சொன்னால் ஒரு கலவை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட குடுவைக்குள்ள நிறைய வாயு இருக்கிற கலவை. ஒரு கலவையில
ஒரு கலவை நியோன் ஆகன் கலவை இருக்குது. ஒரு கலவையில் இருக்கிற கலவையின் மொத்த மூலத்திணிவு கேபிட்டல் எம்டி கலவையில மொத்த மூலிய அந்த சமன்பாடு கடும் குறைவான சந்தர்ப்பத்தில் குறைவான ஆக்களை வாய்ப்பு பார்க்கறது. கலவையில் இருக்கிற எல்லாரும் மொத்த மூலத்திணிவு சமன். கலவையில் இருக்கிற ஒவ்வொருத்தர மோல் பின்னத்தோட அவங்களோட மூலத்திணிவை நாங்க பெருக்கி மொத்தத்தை கூட்டு கவனமா விளங்கிடா. ஒவ்வொரு இப்போ நியோண்ட நியோனும் ஆகனும் நியோன் ஆகன் ஹைதர்ஸில் இருந்தால் ஒவ்வொருத்தர மோல் பின்னத்தை ஏதாவது பெருக்கு அவங்களோட மூலத்திணிவால பெருக்கி கூட்டு ஹீலியத்தை கூட்டு நியோனை கூட்டு ஆகனை கூட்டி மொத்தமா வாரது என்ன வரப்போகுது கலவையின் மூலத்திணிவு என்ன வரப்போகுது கலவையின் அப்ப நான் சொன்ன மாதிரி சமன்பாடுகள்ல 17ஆம் இலக்கு சமன்பாடு 19ஆம் இலக்கு சமன்பாடு என்ன வரப்போகுது ரைட் எங்களோட மொத்த கலவையில எல்லா கூற மோல் பின்னத்துக்கான சமன்பாடு. அப்ப பாருங்களேன் கேசஸ் என்ற பாடத்தில் நான் செய்த சமன்பாடுகள் எண்ணிக்கை 19 சமன்பாடுகளுக்கு வந்தேன். விளங்குதா? அப்ப இதுல 79 சமன்பாடு வந்துட்டோம். விளங்குதோ? 79 சமன்பாடுக்கு வந்துட்டோம். சரியா? ரைட். கால்குலேஷன் அதிகமான சமன்பாடுகளுக்கு ஆனால் எல்லா சமன்பாடுகளும் 100% நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் அந்த சமன்பாடுகளில் நுழைய எல்லாருக்கும் இருக்குது. ரைட். அப்போ நான் சொல்கிறேன் முதலாவது எடுத்துகிட்டு வாரேன். நம்ம சமன்பாடு 69 முடிச்சு 70ஆம் சமன்பாட்டுக்கு வாரமா 70 தானே. இங்கே 10 28 38 மட்டும் 46 மாறும் 52 மூலம் 59 18 ரைட் சமன்பாடுக்கு வரும். அப்போ நாங்கள் 70ஆம் சமன்பாடுக்கு வரோம். இதில் கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். கால்குலேஷன்ல சரிதானே 80ஆம் சமன்பாடு ரைட். இதில் பாருங்க மோல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு மோல் சமன் மூலக்கூறு எண்ணிக்கையின் கீழ் அவகாதுரோ மாறிலி மோல் சமன் அந்த குறிப்பிட்ட வாயுட கனவளவின் கீழ் மூலர் கனவளவு மோல் சமன் செறிவு தர கனவளவு இந்த சமன்பாடுகளை படித்தோம். அதே மாதிரி ரேம் என்று சொல்வதில் அணுத்திணிவு ரேம் அதாவது ரேம் அணுத்திணிவுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அணுவின் திணிவில் குறிப்பிட்ட அணுவின் திணிவு இருக்குதான் அணுவின் திணிவு அந்த குறிப்பிட்ட அணுட திணிவை எதால பிரிக்கணும் 12 கார்பன் சமதானி அணு ஒன்றின் திணிவுல அணு ஒன்றின் திணிவார பிரிச்சு அந்த வாரவுடைய 12ஆல் பெருக்கினம் என்று சொன்னா தான் ரேம் 12 பெருக்கணும் பெருக்கா விடக்கூடாது. அது மட்டுமில்லாம அணுத்திணிவு அலகு இருக்குதான் AMU அணுத்திணிவு அலகு சமன் 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவு இருக்குதானே அணு ஒன்றின் திணிவு 1.933 அந்த தர 10⁻23 கிராம 12ஆல் பிரிச்சோம்டா 1.66 10⁻24. அது மட்டுமில்லாம சமதானிகள் காணப்படக்கூட சமதானிகள் காணப்பட சமதானிகளை கொண்ட சமதானிகளின் சாரண திணிவு சமதானி குளோரின் 35 37 இருக்கிறது. அதே மாதிரி குளோரின் 35 37 இருக்கிறது. அதில் சாரண திணிவு சமன் அதில் சார் வளன் தரல அதில் சார் வளன்ண்டா அது இயற்கையில் காணப்படுற சதவீதத்தோட அதில் என்ன சாரண திணிவு அதில் சாரண திணிவை பெருக்கிற குளோரின் 35ண்டா அந்த குளோரின் 35 எத்தனை சதவீதம் காணப்படுகுதோ அதை பெருக்கி போட்டு ஒவ்வொரு குளோரின் 35 37ண்டா குளோரின் 35 சமதானி 95%, 37 சமதானி 5%. அப்போ ஒவ்வொரு ஆளில் சாரண திணிவையும் அதோடு அவங்களோட சார்வலனின் பெருக்கி கூட்டி வாரது தனித்தனியான கூட்டுத்தொகை தான் எங்களுக்கு 35 தரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் மோல் பின்னமண்டா என்ன நாங்கள் படிச்சிருக்கிறோம். சிறிய சமம் மோல் பின்னமண்டா என்ன ஒரு குறிப்பிட்ட கூறின மோல் பின்னமானது அவர மோலின் கீழ் மொத்த மோலுக்கு சமனம் இருக்கு. மொத்த மோல் பின்னம்ங்கிறது ஒரு பின்னமான பெருமானம் ஒன்றை விட பெருசு வராது. ஒவ்வொரு ஆள்ற மோல் பின்னங்களில் தனித்தனியான கூட்டுறது ஒன்றுக்கு சமனம் வரும் படிச்சிருக்கோம் என்ன. அதே மாதிரி நாங்கள் படிச்சிருக்கோம் ஹைட்ரோ கார்பன்களில் சமன்பாடுகளை படிச்சிருக்கோம்.
ஒரு கரைசலின் அடர்த்தி பெருமானத்தை கணிச்சிருக்கிறோம். ஒரு கரைசல்ற அடர்த்தி பெருமானம், ஒரு கரைசலின் அடர்த்தி பெருமானம் சமன் அந்த கரைசலின் திணிவு, அந்த கரைசல் எக்வஸ் என்ற கரைசலின் திணிவின் கீழ் கரைசலின் கனவளவால பிரிக்கணும். ஒருத்தரும் சொல்லப்படும் அடர்த்தி சமன் திணிவின் கனவளவுங்கிற இல்லை. கெமிஸ்ட்ரியில் அடர்த்தி சமன் திணிவின் அப்படி சொல்லப்படாது. கரைசலின் அடர்த்தி சமன் கரைசலின் மொத்த திணிவின் கீழ் கரைசலின் கனவளவால பிரிக்கணும். யாரும் இப்படி சொல்லல எக்வசையும் வெட்டுறன்னு சொல்லலாம். மடத்தனமான வேலை செஞ்சிடாதடா கடைசி வரைக்கும். செறிவு வேற கதை. செறிவுங்கிற சொல்றது கரையத்தின் அளவு. செறிவுங்கிறது கரையத்தின் அளவு. ஒருத்தரும் உலவல் படித்த முறையில் சொல்லப்படாது. கரையத்தின் அளவு. செறிவுங்கிறது கரையத்தின் அளவு. கிராம்ல இருக்கலாம், மில்லிகிராம்ல இருக்கலாம், மோல்ல இல்லதையும் இருக்கலாம். கீழ் கரைசலின் கனவளவு. ஆனா எங்களுக்கு விளங்கணும் மூலத்திறன் கேபிட்டல் எம். இதைத்தான் சொல்ற மூலத்திறன் சமன் கரையத்தின் மோலின் கீழ் கரைய மோல். இதைத்தான் சொல்ல செறிவண்டு. ஓலவல் அறிவோடு இருக்க வேணாம். கரைய மோலின் கீழ் கரைசலின் கனவளவு. இதைத்தான் சொல்ற மூலத்திறன் என்று சொல்றது. அதே மாதிரி மூலல் திறன் என்று சொன்னா என்ன? மூலல் திறன் என்று சொன்னால் கரைய மோலின் கீழ் கரைய மோல் மேல வாரது கரைய மோல் கிலோ மோல் அதன் கீழ் கரை என்ன வர போதாம்? கரைப்பானின் திணிவு ஸ்பெஷலா சொல்றேன். கரைப்பானின் திணிவு கிலோகிராம்ல சொல்லணும். என்ன மூலத்திறன் என்று சொல்றது? மூலல் திறன் என்று சொல்றது கரைய மோல்ற அதன் கரைய மோலின் கீழ் கரைப்பானின் திணிவை குறிப்பிட வேண்டும். அதே மாதிரி மூலத்திறனுக்கான ஷார்ட்கட் என்ன? 10 தர அடர்த்தி தர திணிவு சதவீதத்தின் கீழ் மூலத்திணிவு. மூலத்திறன் ஒரு கரைசல் ஒன்ற ஒரு அளவு குறிப்பிடப்பட்ட கரைசல் மூலத்திறனுக்கான 10 dWவின் கீழ் கேபிட்டல் M என்ற சமன்பாட்டினால் தரப்படும். அது மட்டுமில்லாமல் ppm என்று சொல்றது நாங்கள் சொல்லலாம் என்ன? மொத்த அளவிற்கு மேல் குறிப்பிட்ட பதார்த்தத்தின் அளவு தர 16 மோல் பின்னத்தை நாங்கள் பல முறைகளில் குறிப்பிடலாம். அல்லது 3 முறைகளில். மோல் பின்னம் என்று சொன்னால் கரைசல்ற செறிவை என்ன சொல்லலாம்? சொல்லுங்க பார்ப்போம். மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் கியூப். அந்த கரைசல்ற திணிவு பெருமானத்தை மில்லிகிராம் டெசிமீட்டர் கியூபால சொல்லலாம். அதே மாதிரி ppm என்று சொல்றது பிள்ளையால் அந்த கரைசல மொத்த திணிவு அந்த பதார்த்தத்துல இது கரைசல்ற ppm மொத்த திணிவை கிலோகிராம்லையும் அந்த குறிப்பிட்ட பதார்த்தத்தில் திணிவை நாங்க மில்லிகிராம்லையும் சொல்லலாம். அப்ப ppmங்கிறது 3 முறைகளாக குறிப்பிட முடியும். 3 முறைகளில் குறிப்பிட முடியும். 2 கரைசல்களை கலக்கும் போது ஒரு அமிலத்துக்குள்ள ஒரு காரத்தை கலந்தமண்டா விளைவு கரைசல் இருக்கிற OH மைனஸ் அல்லது விளைவு கரைசல் H+ அயன்கள செறிவு சமன் C1 V1 மைனஸ் C2 V2வின் கீழ் V1 + V2. கவனமா பாருங்களா. ஒரு 2 கரைசல்களை கலக்கும் 2 ஒவ்வாத ஏற்றங்களை கலக்கும் போது அமில காரங்கள் வெவ்வேறு கரைசல்களை கலக்கும் போது அவங்களோட கரைசலுக்கான கோவை என்ன வரும்? இப்படித்தான் இருக்க போகுது. அது மட்டுமில்லாம ஒரு ஐதரோ கார்பன் தகனத்தின் போது கவனமா விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஐதரோ கார்பன்கள தகனத்தின் போது CXHY ஐதரோ கார்பன் X+ Y/4 மோல் ஆக்சிஜன் வாயுவோட தகனிச்சா X மோல் ஆஃப் CO2 வாயுவும் Y/2 மோல் ஆஃப் H2Oவும் கிடைக்கும். அப்படித்தானே? இதே இடத்துல CXHYOZ அதாவது ஒரு ஹைட்ரோ கார்பன் ஒரு சேதன சேர்வையானது ஆக்சிஜனோட தகனிக்கும் போது X மோல் ஆஃப் CO2வையும் Y/2 மோல் ஆஃப் H2Oவையும் தரும்போது அந்த தாக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆக்சிஜன் அளவை பாருங்க. ஆக்சிஜன் அளவு O2 அளவு 2015 வருஷம் வந்து அந்த புரோபேன் ஹெப்டேன் கேள்வி இப்படித்தான் செய்து விடணும். விளங்குதோ நான் சொல்றது? சமன்பாடுகளை பாருங்களேன். இதில் இருக்கிற சமன்பாடுகள் 1 2 3 4 சமன்பாடு 5 6 7 8 இலக்க சமன்பாடு 9 இலக்க சமன்பாடு 10 11 12 13 14
15 16 17 இந்த சமன்பாடுகள் எல்லாம் எங்கட 17 18 19 இந்த சமன்பாடுகள்லாம் நாங்கள் கால்குலேஷனில் யூஸ் பண்ணுற சமன்பாடுகள். கால்குலேஷனில் நாங்கள் 19 சமன்பாடுகளை யூஸ் பண்ணி இருக்கிறோம். விளங்குதா நான் சொல்ல என்னண்டு? ரைட். சரி, இப்போ நாங்கள் வர போகிறோம். ரிவர்ஸ் அதில் படித்தோம். முதலாம் அலகில் இருக்கிற சமன்பாடும் இரண்டாம் அலகுக்கு வர போகிறோம். முதலாம் அலகில் நாங்கள் படிச்சிருக்கிறோம் E சமன் N into HF, V சமன் F lambda, E சமன் MC வர்க்கம். இதிலிருந்து lambda சமன் H over MC என்கிற டி ப்ரோக்லியோட சமன்பாடு. அதே மாதிரி E சமன் இது ரெண்டிலையும் இருந்து நாங்கள் எடுத்த முடிவு என்ன? E சமன் HV இன் கீழ் lambda. இந்த சமன்பாடுகள் நாங்கள் பெற்றுக்கொள்ள வழக்கம். இது மட்டும் இல்லாமல் பயன்பாடு கருவேற்றம் இருக்குதான் Z effective. பயன்பாடு கருவேற்றம் சமன் கருவேற்றம் மைனஸ் சிக்மான்னு சமன்பாடு ஞாபகம் இருக்குதா? ஆவர்த்தனம் வழியே கூட்டத்தின் வழியே நடக்கும். ஆவர்த்தனம் வழி என்ன நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிறமாலை கோடுகளில் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் கோடுகள், நம்பர் ஆஃப் லைன்ஸ், நிறமாலை கோடுகள் எண்ணிக்கை சமன் எத்தனை சக்தி மட்டம் இருக்குதோ அதோட n-1/2. விளங்குதா? சக்தி மட்டங்களில் எண்ணிக்கையோட n-1/2. எத்தனை சக்தி மட்டம்? 5 சக்தி மட்டம்ண்டா எத்தனை கோடு வரும் தெரியுமா? 10 கோடு வரப்போகுது. 4 லைமன் வரும், 3 பாமர் வரும், 2 பாஷன், ஒரு ஃபவுண்ட் கோடு வரப்போகுது. விளங்குதோ? சக்தி மட்டங்களில் எண்ணிக்கையை வச்சு கண்டோம். அதே மாதிரி ஒரு சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரங்கள் எண்ணிக்கை 2 எண் வர்க்கத்தால் கணிக்கலாம். அதே மாதிரி எண் வர்க்கத்தால் கணிக்கலாம். அது மட்டுமில்லாமல் 2 சக்தி மட்டங்களுக்கு இடைப்பட்ட அலைநீளமானது 1 lambda. இது இன்னும் பரீட்சைக்கு வரல. 2021 முரட்டுவ பேர் வந்து கேள்வி உண்டு. 1 lambda சமன் RH ரிட்பர்கின் மாறிலி into 1 lambda 1 வர்க்கம் minus 1 lambda 2 வர்க்கம். lambda 1 lambda 2 விட n வர்க்கம், சாரி 1 n வர்க்கம், n வர்க்கம் மைனஸ் n2 வர்க்கம். அதாவது இழிவு மைனஸ் ஆரம்பமா n1 வர்க்கம் n2 வர்க்கம். எது இழிவு எது ஆரம்பம்? அப்போ உங்களுக்கு தெரியும் ஹைதரசன் முடிவிலியாம் சக்தி மட்டத்துக்கும் இங்கே பாருங்க, முடிவிலியாம் சக்தி மட்டத்துக்கும் என் முடிவிலிக்கும் என் உண்டுக்கும் இடையிலான முடிவிலிக்கும் முதலாம் சக்தி மட்ட 2 பேருக்கும் இடைப்பட்ட அயனாக்க சக்தி பெருமானம் என்ன? உங்களுக்கு தெரியும் தானே? இந்த பெருமானம் வரப்போகுது. ரைட். அப்படித்தான் நான் கண்டுபிடிக்க 1312 கிலோ ஜூல் எப்படி கண்டுபிடிச்சு? சமன்பாட்டின் மூலமாக கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி இரண்டாம் அலகில் படிச்சிருக்கிற சமன்பாடுகளை சொல்ல கேளுங்க. 2020 ஆண்டு வந்த கேள்வி. 2020 ஆண்டு வந்த கேள்வி உண்டு. என்னையா? மியூ சமன் டெல்டா இன்டு ஆர். இந்த டெல்டா இன்டு ஆர் அதாவது 2 பேருக்கும் இடைப்பட்ட கருவுடை தூரம். மியூ என்று சொன்னால் இருமுனைவு திருப்பெரும் சிற்றேற்றத்தை கண்டுபிடிக்கிறது. அதிலிருந்து 2 பேருக்கும் இடைப்பட்ட இங்க பாருங்க ஆர் ஏபி கிடைப்பட்ட இடைத்தூரம் சமன்ல. இடைத்தூரம் இவங்களுக்கான தொடர்பு ஒவ்வொருத்தர அணுவாரை பெருமானத்தில இருந்து RA plus RB அணுவாரை பெருமானத்திலிருந்து சி என்ற மாறிலியை கழிச்சு எக்ஸ் மின்னெதிர்த்தன்மை கூடியவரிலிருந்து குறைஞ்சவரை கழிக்கணும். XBங்கிறது மின்னெதிர்த்தன்மையா, இதை கழிச்சு கொள்ளணும். விளங்குது நான் சொல்றேன் என்னண்டு? இது கருவுடை தூரம். கருவுடை தூரம். அப்ப இதுல இருந்து படிச்சிருக்கிறோம் அயன் சதவீதத்தை கணிக்கணும் என்றால் இலத்திரண்ட ஏற்றத்தின் மேல் இந்த மியூவை போட்டா சரி. விளங்குது நான் சொல்லணுண்டு? இலத்திரண்ட ஏற்றத்தின் மேல் இலத்திரண்டத்தின் மேல் டெல்டாவை போடணும். விளங்குதோ? ஒவ்வொரு எல்லா பதார்த்தமும் 100% அயன் தன்மை இருக்கிற ஐசி. ஆகவே அயன் தன்மையை கணிக்கணும்டா இந்த கண்டுபிடிக்கிற டெல்டாட ஏற்றத்தின் கீழ் என்ன வரும்? இலத்திரண்ட ஏற்றத்தை போட்டு அயன் தன்மையை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எங்களுடைய பரீட்சையில 2017 வருஷம் வந்ததுல
ஒரு ஆள்ற விளைவுலேற்றம் Q சமன் இல்ல 2018 விளைவுலேற்றம் Q சமன் NA அதாவது வலுவளவு இல்ல NA இலத்திரன்கள் எண்ணிக்கை வலுவளவு இலத்திரன் மைனஸ் NLP தனிச்சோடிகள் இலத்திரன் எண்ணிக்கை மைனஸ் half of NBP இந்த சமன்பாடுகளை விளங்கி எடுத்துக்கொள்ளணும் NBP Q விளைவுலேற்றம் சமன் வலுவளவோட்டு இலத்திரன் எண்ணிக்கையிலிருந்து இலத்திரன் தனிச்சோடி எண்ணிக்கை மைனஸ் NLB அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்களா சமன்பாடுகளை நீங்கள் தெரிஞ்சு கொண்டு வழக்கம் அப்போ நாங்கள் இந்த சமன்பாடுகள் இவ்வளோத்தையும் படித்தோம்டா ஸோ 1 2 3 4 5 ஆறாம் சமன்பாடு 7 8 9 10 இந்த சமன்பாடுகள் எல்லாமே போதும் எங்களுக்கு எங்களோட மொத்த செக்ஷனுக்குரியது அப்போ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ முழுமையாக பார்த்துக்கொள்ளுங்க பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்க இவ்வளவு எங்களோட ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் 10 சமன்பாடுகள் ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற 10 சமன்பாடுகளும் நாங்கள் டோட்டலாக முடிச்சு கொண்டோம் இவ்வளோ தான் எங்களுக்கு மொத்த கெமிஸ்ட்ரி சமன் இவ்வளோ தான் விளங்குதோ ரைட்